எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்களா? என்னடா சொல்ற? நான் இப்ப ஒண்ணு கேட்போம். உங்க பொண்ணுக்கு 10 வயசு வித்தியாசத்துல ஒரு பையனை கட்டுவீங்களா? இல்ல, நீங்க சொல்றீங்க காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு பார்க்க கூடாதுங்க. வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. என்னோட வயசு கம்மியா இருக்க பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும். அப்படின்னு பார்த்தா என்னோட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சுக்க கூடாதா? கிரஷ் காதல ஆகிறதுக்கு எனக்கு இந்த சிஸ்டம் அனுமதிக்காது. அப்ப அனுமதிக்காத சிஸ்டம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? அந்த அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லுங்க. இந்த அக்கா கதை போடுறதே நீங்களா ஃப்ராட். இது அக்கா எங்க இருந்து வந்தா அக்கா? வேற வேற காரணங்கள் இருக்கும். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 to 8 years. அதையும் குறைஞ்சது 5 வருஷம் வச்சிருக்கீங்க. நீங்க எப்பதான் கல்யாணம் பண்ணீங்களோ? கரெக்டா கட்டுவிட்டா? ஆமா சார். அதானே பார்த்தேன். உங்களுக்கு உங்க மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 8 வயசு. 8 வயசு. அதனால மினிமத்தை 5 ஆக்கிட்டீங்க. எங்கேயோ போயிட்டடா நீ. எங்கேயோ போயிட்ட. 10 வருடங்கள் அதிகமா இருக்கலாம். 10 வருடங்கள் வரை அதிகமா இருக்கலாம். அதிகமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 10 வருஷம் வித்தியாசம். அதானே. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? இப்ப எல்லாம் என்ன நீங்க சொல்ல வரீங்க? நான் பண்ணது கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? அதேதான். இப்ப நம்ம தாத்தாக்கும் பாட்டிக்கு 16 வயசு வித்தியாசத்துல எல்லாம் இருந்துச்சு. அவங்க 10 பிள்ளை எல்லாம் பெத்து 80 வயசுல செத்தாங்க. அதுக்கு என்ன பண்ண? அந்த காலத்துல எங்க ஆயா எல்லாம் 10 பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குச்சு. அத சொல்லல. நான் கேக்குறது உங்க நியாயத்தை கேட்கல. நார்மலா நான் இப்ப ஒண்ணு கேட்போம். உங்க பொண்ணுக்கு 10 வயசு வித்தியாசத்துல ஒரு பையனை கட்டுவீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்ப நம்ம எந்த நியாயத்தை தான் பேசணுமே ஒழிய நம்ம எத்தனை வயசுல டிஃபரன்ஸ்ல கட்டணம்லாம் பேசக்கூடாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உண்மையாக இன்னைக்கு உங்க மைண்ட பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணலாம்? ஒரு 4ல இருந்து 5 வயசு வந்து வித்தியாசம் இருந்தா பெட்டர். சரி, இப்ப சொல்லியே இது கரெக்ட். எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்களா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. உங்க வயசு என்ன? எனக்கு 52, எங்க ஒய்ஃபுக்கு 65. ஓகே, கல்யாணம் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன வயசு? 23, அவங்களுக்கு 36. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப வெட்டனரி ஆபீசரா இருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். வீட்ல வந்து டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சு. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. வீட்ல வந்துட்டு 13 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஏத்துக்கல. ஓகே, எகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஒண்ணு இந்த வீட்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிற அவர் வெளியே போக சொல். எல்லா கேள்விகளும் இருந்துச்சு. எங்க அம்மா இவனுக்கு பிள்ளையே இல்ல, வெளியில தூக்கி போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க. மரியாதையை வெளிய போடா, போறேன், நீ சொத்தை பிரிச்சு கொடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம கைவிட கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இப்ப வரைக்கும் இருக்கேன். இனிமேலும் இருப்பேன். நீங்க நல்லவையா. எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஒரு கல்யாணங்கிற முடிவுக்கு எப்படி போனீங்க? உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்ல போறேன்? வா சொல்றேன். எனக்கு எந்த விதமான ஒரு ஆறுதலான ஒரு விஷயங்களும் பொருளாதார சூழ்நிலைகளும் ஒரு தோல் தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட நடக்காத ஒரு விஷயங்களை என் வயதில் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நினைச்சு அவங்களை பயன்படுத்தி நான் கட்டிக்கிட்டேன். அந்த திட்டத்துடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டேன். இன்றைய என்னுடைய குடும்பம் நல்லாவே இருக்குது. அவங்க இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? எத்தனை வயது வித்தியாசம்? 2 வயசு. 2 வயது. உங்களுக்கு என்ன வயசு? 28. 28. அவங்களுக்கு 30. ஓகே, அவங்க மனைவி தானா? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? 2 வயசு சின்ன பையனா? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. லவ் மேரேஜ். உங்களுக்கு உங்க கணவருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 1 வருஷம் சார். 1 வருஷம் வித்தியாசம். உங்களை விட உங்க கணவர் 1 வயசு கம்மி. சின்னவரா? ஆமா. ஆனா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட மனைவி 6 வருஷம் அதிகம் சார். உங்களை விட உங்க மனைவி 6 வயசு மூத்தவங்க. அப்படியா? ஆமா சார். உங்களுக்கு என்ன ஏஜ்? எனக்கு 38. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன், ஃபுட்பால் பிளேயர். ஓ, என்ன சொல்றீங்க? ஃபுட்பால். அப்ப அவங்களுக்கு என்ன வயசு? 44. உங்களுக்கும் 38ங்கிறது எனக்கு புரியல. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஓ, என்னோட கணவருக்கு 3 வயசு வித்தியாசம். என்னை விட கம்மி. காதல் திருமணமா? லவ் வித் அரேஞ்ச். லவ் கம் அரேஞ்ச்னா அது லவ் மேரேஜ் தான். ஃபேக்ட். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 3 months டிஃபரன்ஸ். 3 மாசம் சின்னவர். அரேஞ்ச் மேரேஜ். எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் தான் ஹெசிடேட் பண்ணேன். ஆனா எங்க அம்மா ரொம்ப பிராட் மைண்டடா ஃபர்ஸ்ட் பாப்போம், மீன் 2 பேருக்கும் மன பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செட் ஆச்சுன்னா இது மேட்டரே கிடையாது. லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும். எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் 3 years டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்போ 27. she is 30 years then. ஓ, காதலிக்கும் போதே தெரியுமா முன்னாலே? என்ன லவ்ங்கிறது ஏஜ் பார்த்தாங்க வரும். இது ஒரு தப்பா? இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல பா. லவ் இப்ப வர்றதுக்குலாம் காரணம் என்ன வேண்டி கிடக்கு? நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் அதான் நீங்க அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு அவங்க வயசு தெரியுமா? மாட்டிக்கிட்டியா? தெரியும். ஆக்சுவலி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. வெரி குட் கலக்கடா. 3 வயசு, 13 வயசு, 1 வயசு. ஓகே,
இது கேட்கிற உங்களுக்கு நீங்க ஏன் இதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்கிறீங்க? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நாயமுடா. அதுவும் இந்த 13 வயசுன்றது என்னால சுத்தமாவே கற்பனையே பண்ணிக்க முடியல. என்னை விட ஏஜ் அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிற ரீதியாவோ இல்ல ஒரு மனைவி ஸ்தானத்திலயோ சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. பார்க்க கூடாதுன்றதை நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட இருந்தோ யாருகிட்ட இருந்தோ எனக்கு வந்துகிட்டே இருக்கு. சோ நான் என்னால அப்படி மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னு தெரியுமா? எங்க குடும்பம் கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம். அப்படியே ஒரு கிரஷ் இருந்தா கூட எனக்கு மேல ஒரு ரொம்ப ஏஜ் இருக்காங்க அப்படின்னா கிரஷ் மட்டும் வச்சுக்கலாம், அது புரியலையே. அப்ப அதுவும் அட்ராக்ஷன் தானே? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் இன்னொருத்தையும் பொண்டாட்டியா இருந்தானே அப்பாட்டியா இருந்தானே கிரஷ் மட்டும் இருக்க முடியாது. புரியல எனக்கு. கிரஷ்னால அட்ராக்ஷன் வந்துருச்சுல. உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கிரஷ்க்கும் லவ்வுக்குமே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியாது. கிரஷ் காதல ஆகிறதுக்கு என்னை இந்த சிஸ்டம் அனுமதிக்காது. அனுமதிக்கப்படாத மனநிலையிலேயே நானும் இருக்கிறேன். அப்ப அனுமதிக்காத சிஸ்டம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். இப்ப நீங்க கிளம்பி இங்க வந்துருங்க. இருங்க. இப்ப நம்மளோட சிஸ்டம் அனுமதிக்காத வேற விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா ரைட். ஜாதியை கட்டு உடைக்கணும், கரெக்ட். அதெல்லாம் உடைச்சிட்டு வெளில வந்துட்டோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இல்ல இப்ப வந்து ஒரு பொண்ணு விவாகரத்தான பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணும். ஆமா, கண்டிப்பா உடைச்சே தீரணும். இதுவரைக்கும் உடைச்சல பார்த்தாரா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, அதை எதுக்கு உடைக்க சொல்றீங்க அப்படின்னு தான் கேக்குறேன். இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? ஓகே, வேற அது மனதளவுல கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம முடிவு எடுத்து செஞ்சிரும். ஆனா லைஃப்ன்றது அப்படி கிடையாதுல்ல. அதாகப்பட்டது வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அது வாழும் பொழுது அந்த வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி 20 வருஷம் முடிஞ்சிருச்சு சார். ஆ, ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல சார். நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. பிரச்சனை வரலன்றது நீங்க ஒரு வயசு டிஃபரன்ட்ல நீங்க சொல்றீங்க. காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு பார்க்க கூடாதுங்க. வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது. காரணம் இருந்தா அது காதலா. உண்மையான காதல் நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. 20 வருஷம் ஆச்சுங்க. 95 வரை மேரேஜ் பண்ணேங்க. இன்னைக்கு 2018ங்க. 20 முடிஞ்சு 21 நடக்குதுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கு நம்ம உறவுல. சின்னதா ஒரு வீசல் கூட விழக்கூடாது. ஓகே, உங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட அது ஒரு அப்படி இல்ல. நீங்க சொல்லாதீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க நீங்க? ஐயய்ய பேசவும் விட மாட்டீங்களா, பேசாம இருக்க மாட்டீங்களா? ஆரம்பத்துல காதல் இருக்கும் நீங்க சொன்னீங்க. இப்ப இல்ல நீங்க இருந்தனால தான் நீங்க மதுரையில இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். பாருங்க, காதல்ன்றது வயசு அதிகமா நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ சாமி, வேற காரணங்கள் இருக்கும். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் பேசும்போது இப்படி குறுக்க பேசினா எப்படி? நாங்க வந்து ரொம்ப வருஷம் லவ் பண்ணல. வெறும் 4 மாசம் தான் நாங்க லவ் பண்ணோம். நீங்க ஒரு வயசு பெரியவங்கன்றனால அவர் காதலிச்சாரா? நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே. ஆரம்பத்துல காதல் இருக்கும், இப்ப இல்லங்கறீங்கல. அது எப்படி இல்ல நீங்க சொல்றீங்க? காதல் இல்லன்னு சொல்ல மேடம். நீங்க முதல்ல சொன்னீங்க, இப்ப பேச்ச மாத்துறீங்க. ஐயோ, மன்னிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். எது? நானே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் ஜோசியம் பார்க்க போனேன் சார். அப்ப ஒரு வார்த்தை கேட்டாரு, உன்னைய விட ஒரு வயசு கம்மிமா நீ கல்யாணம் பண்ண போற பையன்னு. பாப்பா ஸ்டாப், விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவ. நான் எனக்கு மனசு சம்பந்தப்பட்டது சார் இது. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நாங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருப்போமா? உங்க வளர்ச்சி இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரலன்னு அவங்க மேடைக்காக பேசுறதுக்கு. மேடைக்காக இல்ல மேம், உண்மையிலே சொல்றேன். வரலன்னு ரொம்ப சந்தோஷம், வரவும் வேண்டாம். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமா வந்து நான் இத பாக்குறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இயற்கைக்கு புறம்பா சில விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல பண்றச்ச அது வந்து ஒன்னும் பெருசா தெரியாது. அதனால ஓகே லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? பெண்ணின் வயது ஆணை விட வயது கூட இருக்கிறது அப்படிங்கறத நான் கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன்? என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும். என்னால வந்து அதுக்கு மீறி அந்த யோசனை எனக்கு இருக்காது. ஏன்னா என்னோட தம்பியா நான் எந்த அளவு தட்டுவேனோ அதட்டுவேனோ திட்டுவேனோ அததான் என்னால பண்ண முடியும் அந்த ஆண்மகன் கிட்ட. அதுக்கு மீறியான யோசனை என்கிட்ட இருக்காது. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். என்னோட சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி. அவன் சின்ன பையன், அவனை எப்படி நான் கட்ட முடியும்? இவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தா என்னோட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சுக்க கூடாதா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க பெரியவங்க, அண்ணன், சித்தப்பா. ஆனா வந்து நம்மளோட பண்பாடு என்ன, நம்மள எப்படி சொல்லி வளர்த்துங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறது தான் சார். இப்படி அப்படிமா பாத்துக்கிட்டா சார் லைஃப்ல லென்த்தா ஓட்டணும். நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு லவ் வந்துருச்சு ஓகேங்களா? அப்போ லவ்வோட வேல்யூவே இல்ல. லவ் வந்து எப்படி கண்மூடித்தனமா வந்துருமா? ஒரு பொண்ண பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? ஏஜ், பணக்காரனா இல்லையா, இதுவா எல்லாமே பார்த்து வரது லவ் கிடையாது. இல்ல எல்லாத்தையும் பார்த்து வரது இல்ல. இல்ல லவ்னா கண்மூடித்தனமா தான் வரணும். இதெல்லாம் லாரிக்கு பின்னாடி வேணா எழுதலாம், ஆனா லைஃப் செட் ஆகாதுடா. நான் லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன். சோ கல்யாணம் பண்ணனும்னா என்னோட ஒரு நாள் ஆச்சு அதிகமா இருக்கணும். அதான் என்னோட எதிர்பார்ப்பு. அப்படியா? அப்படிதான். ஒரு நாள் அதிகமா இருந்தா உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்ல, ஐ அம் ஃபைன் வித் இட். ஓகே, இஃப் யூ ஆர் ஃபிக்ஸ்ட் யூ ஆர் ஃபிக்ஸ்ட்.
அப்படியே இருங்க. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இல்ல லவ் மேரேஜ்ல மட்டும்தான் அப்ப வயசு அதிகமா இருக்க பையனை கல்யாணம் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். அந்த பொண்ணு மெதுவா நல்லா கேக்குது ஆக்சுவலா. என்னடி மெதுவா பச்சுங்க, என்ன மெதுவா பச்சுங்க, அப்படி பேசுங்க. அப்ப உங்க தியரி வந்து லவ் மேரேஜ்ல பெரிய பையனை கட்டிக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ்னா பண்ணக்கூடாது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அந்த அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் இப்ப இந்த அக்கா கதை போடுறதே நீங்களாம் ஃப்ராடு. இல்ல பொய், இதெல்லாம் தப்பு. இது அக்கா எங்க இருந்து வந்தாவா அக்கா? சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இவ்வளவு காலமா ஆண்கள் வந்து வழிநடத்தின குடும்பங்களை பத்தி தான் பேசினாங்க. நாங்க வந்து பெண்கள் எங்க குடும்பத்தை வழிநடத்தணும்னு சொல்றோம். நீங்கள் செய்வது எந்த வகையிலும் பெரும் புரட்சி இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. இப்ப நேரா அந்த பொண்ணு சிம்பிளா சொல்லுது, நான் கற்ற பையன் என்னை விட மூத்தவனா தான் இருக்கணும், ஒரு நாளாவது இருக்கணும். இதுவே என் கட்டளை. அதாவது எல்லாருமே பேச தயங்கின ஒரு இது வந்து நான் இப்ப சொல்றேன் சார். அது என்ன ரகசியமா? ஆர்வம் தாங்க முடியல. வயசு வந்து ரொம்ப அவளுக்கு ஜாஸ்தி இருந்து பையனுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துரும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? முதுமை தோற்றம் கண்டிப்பா வரும் பாக்குறக்க. இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆமா, அதனால என்ன, இது வரைக்கும் அதோ இருந்துட்டு போகுது. நான் அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், நான் எடுத்துக்கிட்ட முடிவு. நான் வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த முடிவுல இருந்து நான் மாற்று கருத்து வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப முதுமை அடைஞ்சதுல விரக்தியா இருக்கீங்க ஆக்சுவலா. உண்மைதான். எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா அங்கிள், இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என் பொண்டாட்டி ஆமாங்க ரொம்ப வயசாச்சதுக்கு என்னங்க பண்றதுங்கிற மாதிரி இருக்கு உங்க பதில். ஆமா சார், அதான் என்னங்க ஆமாவா? நாங்க என்ன வேணும்னா செய்யறோம். இது உண்மையிலே தர்ம சங்கடமானதா. ஏன்னா வழக்கமான நடைமுறை இல்லாத ஒண்ணு நீங்க செய்யறப்ப மக்கள் கேட்பாங்க. என்னத்த சொல்றது மாப்ள, ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. யாரா பதில் சொல்லுங்களேன். இதை இல்ல அனுசரிச்சு போறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னோட ஒரு 5 வயசு மூத்தவங்களா இருந்தாங்கன்னா எப்படியா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த நிலைக்கு வரதான் போறாங்க. இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இப்ப அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் அவங்க முதல்ல ஆரம்பத்திலே சொல்றப்ப 10 வயசு இடைவெளி இருக்கும்னாங்க. இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும். அதுக்கு என்னப்பா? என்ன இப்ப அவங்க கணவரை பாக்குறப்ப என்னப்பா நீ இவ்வளவு வயசானவரை கல்யாணம் பண்ணிருக்கியான்னு கேட்டா இப்ப அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? அதே மனநிலை தான் எங்களுக்கும் இருக்கும். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? பிராக்டிக்கலா பேசும்போது நம்ம ஸ்கூல்ல கூட வயசு சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களை சைட் அடிச்சது கிடையாது. நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதிலே தவிர ஹஸ்பண்ட் சின்னவங்களா இருக்க பட்சத்துல நீ பெருசு நான் பெருசுங்கறதே உடைஞ்சிருது. ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்துரும். நீ அப்படி வரியா? ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களோட வயசு கம்மியா இருக்க பையனை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் வருமா? அதாவது அதிக வயசுல உள்ள கல்யாணம் பண்ணவங்க வந்துட்டு ரொம்ப கம்மி பேர் தான் இருக்கும். ஆனா சமமா நடத்துறதுன்னு பார்த்தா அங்கிட்டு உட்கார்ந்துருக்கவங்களோட இங்கிட்டு உட்கார்ந்துருக்கவங்க தான் அதிகம். சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரெண்ட் 1 இயர். என்னோட அவங்க பெரியவங்க தான். அப்படி இருந்தாலும் நான் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 4 வருஷம் நான் கம்மி, அவங்க ஜாஸ்தி. நானும் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. ஆனா அந்த டாமினேட் பண்றதுல ஒரு கொஞ்சல் இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அந்த குழந்தைத்தனம் டாமினேஷன்ல அவங்க மயங்கிருவாங்க. நான் என்ன கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையான டாமினேஷன் தான் இருக்கும். ஒரு வயதில் மூத்த பெண், அப்ப அவங்க பண்ணல எப்படி இருக்கும்? கமாண்டிங்கா அத்தாரிட்டேட்டிவா இருக்கும் சார். நான் வச்சதான் சட்டம்னு பேசுவாங்க சார். பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு சார். அதாவது 1 வருஷம் டிஃபரன்ஸே தெரியும். சார் கிட்ட மைக் கூட போக மாட்டேங்குது சார். இல்ல அவர் பின்னாடி வாங்கி கொடுக்க போறாரு, அவர் பேசல. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கணும் தெரியாம 2 பேரும் சார் ஒரு வாட்டியாவது பேசணும் நாங்களா ஆசைப்படுறோம். இது ஒரு சந்தோஷம் தாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இது ஒரு சந்தோஷம் தான். ஒய்ஃப் தானே, அவங்க சொல்றத கேட்டுட்டா என்ன அவ்வளவுதானே. வாட்ஸ் ராங் இன் தட்? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். ஒரு பெண்ணுடைய அதிகாரம் அங்க அதிகமா இருக்குங்கிறீங்க, மனைவி சொல்லதான் அவங்க கேட்க வேண்டியிருக்குங்கிறீங்க. அவர் ஒரே அடியா அடிச்சார், இருக்கட்டுமே என் பொண்டாட்டி சொன்னதை கேட்டா என்ன தப்புங்கிறார். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். வெளிப்படையா பேசணும் அப்படின்னா எனக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வந்து அது தடையா இருக்கும். ஒரு ஆணோட மனநிலையில இருந்து எனக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்றேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? எதுக்கு அடிக்க ஆளணும்? அவ்வளவுதான். ஏன் அடக்கி ஆளணும்? அடக்கி ஆளணும் அப்படின்னா என்னன்னா, ஒரு வீட்ல 2 சத்தம் வந்துச்சுன்னா, ஒரு வீட்ல 2 சத்தம் வந்துச்சுன்னா அந்த வீடு வீணா போயிடும். அதனால ஒரு நேரத்துல ஒரு சத்தம் வரணும். ஐயோ அட தற்குறி நாயங்களா. சத்தம் போடாம இருந்தா போதும்லங்க. ஃபைனலா ரொம்ப சிம்பிள். வீடு ஈக்குவலா இருக்கணுமா, இல்ல ஒரு ஆள் பெரிய ஆளு ஒரு ஆள் சொல் பேச்சு கேட்கற ஆளா இருக்கணுமா? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானீங்க. வீடு வந்து ஈக்குவலா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல போறதுதான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் கிடைக்க ஒரு வயதில் கூட உள்ள ஆனதான் திருமணம் செய்யணும். இதுதான் அவங்க சொல்றது நச்சல். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். தாலி கட்டின உடனே அவங்க கணவன் தாங்க. அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கணவன் தான். See, nobody is perfect.
அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு, அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க ஏஜ் வச்சு மெச்சூரிட்டியை நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். லிவிங் டுகெதர் இருந்துட்டு இருக்காங்க, என்னை பண்ண சொன்னா முடியாது. அவ்வளவு நல்லவரா? இதே மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணலாமே, நாங்க 2 பேரும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்துட்டு போறவங்க இருந்துட்டு போறாங்க, என்னால அது இருக்க முடியாது. அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவு சொல்லுங்க. பழசுனாலே தவறு எது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் நீங்க முன் வச்சீங்கன்னா பழசுனாலே தவறுன்றது பாயிண்ட் கிடையாது. இப்போ இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. என்ன கண்டிஷன் போடுறாங்க? கண்டிஷன் அதாவது மேல ஓல்டரா இருக்குன்ற அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அது ஒரு அனாவசியமான விஷயம். கண்டிஷனே இல்லாம இருந்தா இட்ஸ் நாட் பியூட்டிஃபுல். எப்படி சொல்றது, கண்டிஷன் இருக்கிறதும் ஒரு அழகுதான் சொல்றேன். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி கண்டிஷன் அழகானதுங்கிறார் அவர். எல்லாத்துலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை எப்ப உடைக்க முடியும்னா அது முற்றிலும் தவறு என்று இந்த சமூகத்துக்கு உணர வைக்கிறப்ப தான் முடியும். சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். அதே மாதிரி தான் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் கண்டிஷன் இருக்கு. ஆபீஸ்க்கு 9 மணிக்கு போகணுங்கிறது கண்டிஷன், பஸ்ல வரிசையில தான் போகணுங்கிறது கண்டிஷன், லேடிஸ் பஸ்ல ஏறக்கூடாதுங்கிறது கண்டிஷன். ரைட் தானே? அப்ப கண்டிஷன் தான் அந்த வாழ்க்கை எங்கேயோ நகர்த்துது. நீங்க கண்டிஷனே தூக்கி வீசுறதன் வழியாக ஒரு மாறுபட்ட மனிதன் எப்படி முன்வைக்க பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. இந்த கண்டிஷனால யாருக்கும் பிரச்சனை இல்ல. உண்மையாக நிச்சயமாக இந்த கண்டிஷனை மீறதுனால இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வண்டி ஓட்டும் போது குடிச்சிட்டு ஓடக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன். குடிச்சிட்டு ஓட்டினா மத்தவனுக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து. அந்த கண்டிஷன் சரியான கண்டிஷன். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. இந்த கண்டிஷன் வேணாலும் யாருக்கு என்ன பிரச்சனை? நான் இருந்துட்டு போறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்? தெளிவா இருக்காயா? இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை பாக்குறாங்க, பிடிக்குது, அவனை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாங்க. 2 வயசு சின்ன பையனா இருக்கான். இப்ப பண்ணிட்டா என்ன தப்பில்ல. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலண்டா. பந்தம் பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. ஆணுக்கு ஒரு பிசிக்கல் ஒரு பவர்னஸ் இருக்கு. அவங்க கை ரஃப்பா இருக்கு, என் கை சாஃப்ட்டா இருக்கு. அது ஒரு அழகுதானா, நான் அதை ரசிக்கிறேன். சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ்ங்கிறது பிசிக்கலி கண்டிப்பா இருக்கு. இன்னும் ரொம்ப ஆணவமா அது வழக்கமா நான் சொல்ற டயலாக்லயே சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஆண் பக்கத்துல இருக்கிறதுங்கிறது எனக்கு வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என்ன ரூல் பண்ற கிங்கா நான் ஃபீல் பண்ணல. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. he is like my protection, my soldier. அந்த ரஃப்னஸ் அவர் கொடுத்திருக்கார் கடவுள்ங்கறத வந்து நான் அதை என்ஜாய் தான் பண்றேன். அவரை நான் ரூல் பண்றாருன்னு எனக்கு ஃபீல் ஆகவே இல்ல. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பை பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.